தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். நோயுற்றோருக்காக நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருப்பாடல் 41 3வது இறைவார்த்தையின்படி, அவர் நோயுற்று படுக்கையில் கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கையினின்று அவர் எழும்படி செய்வார். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்து என்று நான் மன்றாடினேன். இந்த இறைவார்த்தையின்படி படுக்கையில் நோயுற்று கிடக்கும் ஒவ்வொரு மனிதருடைய பாவங்களையும் இறைவா, இதுவும் சிலுவையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சிலுவையின் வழிந்தோடுகின்ற தூய இரத்தத்திற்குள்ளாக அவர்களுடைய பாவங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் பாவங்களாய் இருந்தாலும், அவர்களுடைய முன்னோர்களின் பாவங்களாய் இருந்தாலும், ஆண்டவரே, அவருக்கு நீர் துணை செய்து படுக்கையில் இருந்து அவர்களை எழும்படியாக உம்முடைய திருக்கரத்தின் வல்லமையில், ஆணி கொண்ட திருக்கரத்தின் வல்லமையால் அவர்களை தொடுவீராக. இயேசுவே, அவர்கள் நோய் நீங்கி உம்மை புகழ்ந்து போற்றி மண்ணுலகம் எங்கும் உமக்கு சாட்சிகளாய் மாறுவார்களாக. இயேசுவே, இந்த சிலுவையில் வழிந்தோடுகின்ற உன்னதமான இந்த தூய இரத்தம் படுக்கையில், மருத்துவமனையில் மற்றும் வீடுகளில் மற்றும் வீதியோரங்களில் எங்கெல்லாம் நோயாளிகள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் கடந்து போவதாக. உம்முடைய தூய இரத்தம் பாய்ந்து செல்வதாக. இயேசுவே, இந்த பரிசுத்த இரத்தம் படுகின்ற தேகமெல்லாம் நோய் நீங்கி சுகம் பெற்று எழுவார்களாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் உம்மிடம் வந்து, உம்மிடம் நீர் தேடி சென்று, உம்மிடம் அழைத்து வரப்பட்ட போதெல்லாம் ஆண்டவரே, அவர்களை உம்முடைய வார்த்தையின் வல்லமை கொண்டு உம்முடைய திருக்கரத்தால் தொட்டு ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீர் சுகம் தந்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளிலே அவர்களுக்கு நீர் செய்த அதே ஆசீர்வாதத்தை, அன்று நீர் செய்த அதே அபிஷேகத்தை இந்த நாளிலே மருத்துவமனையிலும் வீடுகளிலும் வீதியோரங்களிலும் இன்னும் பலதரப்பட்ட இடங்களில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும், முடங்கி கிடக்கும், வலியால் அவதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் நீர் தாமே இந்த நேரத்தில் கண்ணோக்கி பாரும். உம்முடைய இரக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிற, உம்முடைய வல்லமைக்காக காத்து கொண்டிருக்கிற, உம்முடைய கருணைக்காக காத்து கொண்டிருக்கிற, உம்முடைய தெய்வீக அன்பிற்காக காத்து கொண்டிருக்கிற அந்த ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய சிலுவையின் நிழலிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வலிகளோடு இருக்கின்ற, நாளை இறந்து விடுவோமோ, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார் என்று வலிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, மனத்தாழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, மன தைரியம் இல்லாமல் இருக்கின்ற, தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கின்ற, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற எண்ணங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவர்கள் கைவிடலாம் ஆண்டவரே. எத்தனையோ அறிவியல் வளர்ச்சி கொண்டு எத்தனையோ மருந்துகள், எத்தனையோ மருத்துவமனைகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும், இதோ மருத்துவர்கள் கைவிட்டாலும், பச்சிலம்போ களிம்போ உன்னை குணமாக்கவில்லை, ஆண்டவரின் வார்த்தை உன்னை குணமாக்கியது என்னும் இறை வார்த்தையின்படி அப்பா, உம்முடைய வார்த்தையை அனுப்பி, உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தையின் வழியாக ஆண்டவரே, நீ சுகம் பெற்று எழுந்து வா, உன் படுக்கையை தூக்கி கொண்டு செல் என்னும் வார்த்தையின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, உம்முடைய சிலுவை மரணத்தினால் ஒவ்வொரு நோயாளிகளின் பாவங்களை நீர் உடைத்து போட்டீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதரின் சாப கட்டுகளை நீர் உடைத்து போட்டீர் ஆண்டவரே. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி அன்று கண் தெரியாத மனிதன் உம்மை நோக்கி, பார்த்திமேயு உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த போது, உம்மை நோக்கி கத்தி கொண்டிருந்த போது மற்றவர்கள் அவனை அடக்கினார்கள். ஆனால் ஆண்டவரே, அவனை நீ திரும்பி பார்த்தீர். அவனை திரும்பி பார்த்து அவன் கண்களை தொட்டு பார்வை தந்தீரே. அதுபோலவே ஆண்டவரே, நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மனிதனையும், உம்மை நோக்கி கூக்குரலிடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, நீர் கண்ணோக்கும் அப்பா. யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், இதோ இந்த சிலுவையின் வல்லமை, இந்த சிலுவையில் வழிந்தோடுகின்ற இரத்தத்தின் வல்லமை, இந்த சிலுவையின் காயத்தின் வல்லமை, ஆணி கொண்ட கரத்தின் வல்லமை இயேசுவே ஒவ்வொரு நோயாளிகளையும் தொட்டு சுகமாக்கட்டும். திருப்பாடல் 43 வல்லமை
வல்லமை அவர்களை தொடட்டும். லூக்காவின் நற்செய்தியில் நீ செய்த எல்லா விதமான நோயின் அற்புத வல்லமையும் இதோ ஒவ்வொரு மனிதனையும் கடந்து போகட்டும் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உறுப்புகளில் இருக்கும் ஒவ்வொரு நோய்களையும் நீ நீக்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நீர் இப்போது செய்து வரும் எல்லா நன்மைகளுக்காகவும் சுகம் தந்ததற்காகவும் பலன் தந்ததற்காகவும் ஆண்டவரே எல்லா வித நோய்களையும் நீக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண் நோய், காது நோய், மூக்கு நோய், வாய் நோய், எல்லா விதமான நோய்கள், தசைகளிலிருந்து, நரம்புகளிலிருந்து, எலும்புகளிலிருந்து, வயிற்றிலிருந்து, சிறுநீரகம், எல்லா விதமான நோய்கள், கேன்சர் கட்டிகள் எல்லாம் அகலும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. நீர் சுகம் தரும் மருத்துவர் ஆண்டவரே. உலகின் தலை சிறந்த மருத்துவர், விண்ணகத்தில் வாழ்கின்ற மருத்துவர், மண்ணகத்திலே பிறந்து மண்ணகத்தில் வளர்ந்து மண்ணகத்திலே சிலுவையின் வழியாக எங்கள் நோய்களையும் பாவங்களையும் சாபங்களையும் அழித்த மருத்துவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் சுகம் தருவதற்காய் நன்றி. இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர் சுகம் தந்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி அழுகின்ற மனிதனின் கூக்குரலை கேட்டு அவர்களை அரவணைத்து முத்தமிட்டு அவர்களுக்கு சுகம் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன்.